ஹாய், ஹலோ, வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கனவா கிரேவி மாரி வைக்க போறோம். அதான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு. இங்க பாருங்க, இதுதான் கனவா. அத நறுக்கி சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இப்படித்தான் இருக்கும் அந்த கனவா இது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது நல்லா க்ளீன் பண்ணிறணும். இல்ல ஒழுங்கா க்ளீன் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும். அதனால நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா கசக்காது. இப்போ ஒரு சட்டி வச்சு அதில எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான பிறகு அதில கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடணும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 50% அளவுக்கு நல்லா வேகணும். அதனால நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். நல்லா இஞ்சி ஸ்மெல் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பொடி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். இந்த மசாலா பொடியை எண்ணெயிலே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். நெக்ஸ்ட் கனவா எடுத்து போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. குறைச்சி வைக்க வேணாம், ஃபுல்லாகவே வைங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த கனவாவிலேருந்து நமக்கு தண்ணி வரும். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ எல்லா கனவையும் போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வெள்ளையாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, எல்லாத்தையும் போட்டு கிண்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வைக்கணும். ஆனால் தண்ணியே ஊற்றக்கூடாதுக்கு பாருங்க. நான் தண்ணியே ஊற்றலை. ஆனால் இப்போ இதுக்கடுத்து எவ்வளோ தண்ணி வருது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். தட்டு போட்டு கொஞ்சம் மூடினதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். அதனால் இதுலேயே கனவா வெந்துடும். அதனால் அடுப்பது ஃபுல்லாக வைங்க. கனவா நல்லா வெந்தால் தான் திங்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் 65 பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி சத்தெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நாள் கொஞ்சம் ட்ரையாக வதக்கணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இது எல்லா சைடிஷ்ஷு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க.